வணக்கம். நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகா இருக்காங்கல்ல, அங்கே ஒரு சன்னப்பட்னா அப்படிங்கிற ஒரு தாலுக்கா. அந்த தாலுக்கால தசாவரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு பெண்ணு. அந்த சாதாரண ஒரு பெண்ணு பருவ வயது அடையிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, பிற்காலத்தில் நம்ம தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நடிகை வருவோம். இங்கே ஜாம்பவானாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்க எல்லாருக்கும் ஜோடி. ஏன் இங்கே மட்டும்தானா, அந்தந்த நாட்டில் அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன தலைவர்கள் வந்து பிரபலமாக இருக்காங்களோ அந்த நடிகர்களுக்கெல்லாம் இணையாக நாகேஸ்வர ராவ் நிறைய பேர் கூட நடித்து பேரும் புகழும் வாங்கின ஒரு நடிகை தாங்க சரோஜா தேவி. நடிகைகளுக்கு வந்து அழகு மட்டும் இருந்த போதாது, நடிக்கவும் சூப்பராக தெரியணும். இவங்க கண்களாலேயும் பயங்கரமாக நடிக்கக்கூடியவங்க. இவங்களோட ஜோடி பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் கூடயும் சிவாஜி கூடயும் ஜெமினி கணேசன் கூடயும் அவ்வளோ பக்காவாக தமிழ் படத்தில் நடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடுகள் கூட நம்ம நடிகர்கள் போய் அவ்வளவா கலந்துக்கிடலை. தத்தெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் இயற்கையான குழந்தைகளுக்கு சமம்னு நம்ம கருதணும். ஏன்னா தத்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனப்பான்மை வேணுமோ தெரியுமா? எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதில்ல. சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சாதாரண குழந்தைகள் வந்து நம்ம அப்பா அம்மாவை பின்னாடி பார்த்து வைப்பாங்களா? நிறைய குழந்தைங்கள் பார்த்துக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிற்காலத்தில் அவங்க சொந்த அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. எத்தனையோ கதைகள் எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி தான் சரோஜதி அம்மாவுக்கும் சொந்த பிள்ளைகள் இல்லை, தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக வளர்த்தாங்க. மறுமணமே செஞ்சுக்கல. யாருங்க? ஒரு பெரிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க நினச்சா எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒழுக்கத்துக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்த நம்ம சரோஜதி அம்மா வேறு மறுமணமே செஞ்சுக்கல. இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? இதுக்கு நினைக்கும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க கர்நாடகா அங்கே இருந்ததுனால தமிழ்நாட்டு ரசிகர்கள் யாருமே அவ்வளோவா போகலை. இதே சமயம் அவங்க சென்னையில் இறந்துருந்தாங்கன்னா தமிழ்நாடு அவங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து அவங்களோட இறுதி மரியாதை, அவங்களோட ஊர்வலம் பயங்கரமாக இருந்திருக்கும். மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு நல்ல பெண்மணி நம்ம சரோஜதி அம்மா. அவங்க இப்போ இல்லை, அது நினைக்கும் போது மனம் கணக்கிறது. நம்ம சரோஜதேவி அம்மாவுக்கும் கல்யாண வாழ்க்கை நல்லா தான் அமைஞ்சிருந்துச்சு. அன்பான கணவர், குழந்தைங்கள் இல்லைங்கிறத தவிர அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் நடிச்சிச்சா? கிடையாது. சரோஜதேவி அம்மா கணவர் பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அக்கா பிள்ளைங்க 2 பேரையும் தன்னோட சொந்த குழந்தையாக எடுத்து வளர்த்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்காக எல்லாமே பண்ணாங்க. வேற ஒரு மேரேஜே பண்ணிக்கல. என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்க இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அவங்களோட படங்கள் காலங்காலத்துக்கும் அழியா புகழ் காவியமாகவே இருக்கும். அந்த அம்மாவுக்காக என்னோட பிரார்த்தனையாக சொல்லிக்கிறேன். அவங்க ஆன்மா நல்லபடியாக இருக்கணும்.